அவ்வளோ மெசேஜ் எனக்கு பர்த்டே எப்படி போச்சு, ஜோஷி அக்கா பர்த்டேக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணாங்க, வீடியோ போடுங்கன்னு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என் பர்த்டேக்கு முன்னாடி நாள், அதாவது Feb 16 நைட் ஒரு 11:50 போல் இருக்கும். எனக்கு தெரியும் கைஸ் எல்லோரும் வருவாங்க, கண்டிப்பாக கேக் வெட்டுறதுக்கு 12 மணிக்கு எல்லாம் வருவாங்கன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கேஷுவலாக எனக்கு எதுவும் தெரியாதமே கேஷுவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதேமாரி சர்ப்ரைஸ்ன்னு எல்லோரும் வந்தாங்க. ஹாய் கைஸ், ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ்க்கு பர்த்டே 12 o'clock ஆக போகுது. அவனுக்கு தெரியும் நான் வருவேன்னு தெரியும், வந்திருக்கேன்னு தெரியும். நல்ல காலத்துலேயே ரியாக்ஷன் கொடுக்க மாட்டான். இப்போ பார்க்கலாம், கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன், போய் பார்ப்போம். Prasad, what a surprise! Happy birthday to you. ஆனால் லூசுங்களா நீங்கள் வருவீங்கன்னு தான் எனக்கு தெரியுமே, சர்ப்ரைஸே இல்லை. என்னதான் சொன்னாலும் நைட்டு 12 மணிக்கு நமக்காக இவ்வளோ பேர் வராங்களே, அதுவே ஒரு ஹாப்பி தான். கேக்கெலாம் வெட்டி முடிச்சுட்டு மதுரையிலேருந்து அறிவண்ணன் வந்திருந்தார். அவரையும் போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து தூங்கிட்டோம். எழுந்ததும் பர்த்டேவை பக்தியாக ஆரம்பிக்கலான்னு வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு அப்படியே போய் சாப்பிட்டும் வந்துட்டோம். பத்தியா இல்லையா முருகரை பார்க்கணும், யூஸ்டேயில் பார்க்கணும், ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் இருக்குது. விஆர் மால் போகணும், ட்ரெஸ் எடுக்க போகணும். அப்புறம் அப்படியே சும்மாவே சுற்றிட்டே இருந்தோம். ஈவினிங் ஒரு 6 மணி ஆயிடுச்சு. ஜோஷி உடனே வாடா ஆவடி வெளியும் போகலாம், நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்து வச்சுருக்கேன், அங்கே போய் சாப்பிட்டு நம்ம 2 பேர் அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னால் சரின்னு போய் பார்த்தா எங்கள் கேங் மொத்தமும் அங்கே தான் இருக்குது. ஒத்துக்கிறேன், இந்த சர்ப்ரைஸை நான் எதிர்பார்க்குறேன். நெஞ்சில் பெய்யும் மழை போல மாயமோ, நான் மிதக்கிறேன், பறக்கிறேன், சிரிக்கிறேன் அன்பே. அப்படியே கேக்லாம் வெட்டிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறம் கிஃப்ட்டு ஒரு பெரிய பாக்ஸை கொண்டு வந்தா கைஸ், ஃபுல்லாக கிஃப்ட்டு. நானும் ஒவ்வொரு கிஃப்டாக ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஒவ்வொரு கிஃப்ட்லேயுமே ஒரு அழகான க்யூட்டான ஒரு நோட்ஸ் வர எழுதியிருக்கோம். ஸோ நான் பச்சு பார்த்து ஓப்பன் பண்ணிக்கிட்டே வரேன். 1 இல்லை 2 இல்லை 25 கிஃப்ட்டு கைஸ். நான் ஷாக்கில் அப்படியே ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். என்ன நமக்குலாம் கிஃப்ட் வரதே பெரிய விஷயம், இல்லை 25 கிஃப்ட்லாம். மாய்ஸ்சரைசரு, சன்ஸ்க்ரீனு, ட்ரெஸ்ஸு, பர்ஃப்யூமு, ஷூவு, சாக்ஸு, கண்டென்ட் எழுதுறதுக்கு நோட்டு, பென்னுன்னு பயங்கரமாக இருந்தது.
ஓகே கிஃப்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. கிளம்பலான்னு பார்த்தா வெயிட், நமக்கு 26 வயசு ஆகுது, 25 gift தானே இருக்குது. பேலன்ஸ் ஒன்று ரிங்கு. என்ன சொல்கிறதுனே தெரில கைஸ், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்படியே எல்லாரும் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனால் ஃபுல் கிட்டோட அங்கே ஒரு சர்ப்ரைஸு. சுபு பேட்டு, ஜேன் ஹெல்மெட்டு, அஸ்வின் க்ளவுன்னு அது இதுன்னு ஒரு ஃபுல் கிட் கைஸ். டிஸ்க்ளைமர், நான் பிளேயர்லாம் இல்லை, சும்மா ஜாலிக்கு விளையாடுறது தான். மொத்தமாக இந்த பர்த்டேவே ஒருமாதிரி புதுசாக ஒருமாதிரி சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஜோஷி வாங்கி கொடுத்த ஒவ்வொரு கிஃப்ட்லையுமே அவ்வளோ எஃபர்ட்ஸ் தெரிஞ்சுது கைஸ். அதாவது கிஃப்ட் வாங்க ஒவ்வொரு பொருள் வாங்க ஒவ்வொரு கடைக்கு போயிருக்கா. போயிட்டு அதை பேக் பண்ணுறதுமே ஒவ்வொன்றுத்துக்கும் பேக் பண்ணி அழகாக நோட்ஸ்லாம் எழுதி வச்சுருந்தா. அதுவும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு கிஃப்ட்டுமே எடுத்து ஒரு பெரிய பாக்ஸில் வச்சுருந்தா. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கே ஒரு ஆர்ட் ஷேப்பில் ஒரு டிசைனு, அதுமாரி ஒவ்வொரு மைன்யூட்டான விஷயமும் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அழகாக பண்ணியிருந்தா. அண்ட் இந்த சர்ப்ரைஸை பிளான் பண்ணி இவ்வளோ பேரை கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதே பயங்கர கஷ்டம். ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தா. தேங்க்ஸ் ஜோஷி. ஸோ இப்படி தாங்க என் பர்த்டே போச்சு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்த்டே.